ஏஎஸ்எம் இன்ஃபோ நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். 6/5/2026 இன்றைய நாளிலே மே மாதத்திலே புதன்கிழமை ஸ்ரீ பராப வருடத்திலே சித்திரை மாதத்திலே 23ஆம் தேதி உத்தராயணம் என்கிற புண்ணிய காலத்திலே வசந்த ருது என்கிற இளவேநீர் காலத்திலே மேஷ மாதத்திலே கிருஷ்ணபக்ஷம் என்கிற தேய்பிரையிலே சதுர்த்தி திதியிலே இருக்கிறோம். 4வது திதி காலையில் 6:57 வரைக்கும் இருக்கும். பின்பு பஞ்சமி திதி வந்துவிடும். இன்றைய நாளிலே மூல நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரம் சாயங்காலம் 2:31 வரைக்கும் இருக்கும். பூராட நட்சத்திரம்னு தனுசு ராசிக்குள்ள சந்திரன் இருக்கும். இந்த விநாயகரை வழிபட்டதுனாலே சகல தடைகளும் நீங்கும்னு சொல்லுவோம். தேங்காய் ஒரு 16 தேங்காயை உடைச்சிட்டு நம்ம காரியங்கள் எல்லாம் துவங்கும் போது சுப காரியங்களாக நிறைய நடக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்படி நன்மையை தரக்கூடிய சதுர்த்தி அப்படிங்கிறதும் இருக்கு. இன்னைக்கு எதை வணங்கினாலும் நம்மளுடைய வராகி அம்மியாய் வணங்க கேட்டதெல்லாம் கொடுப்பா அப்படிங்கிற பஞ்சமியும் இருக்கு. அதனால இன்னைக்கு நல்ல நிகழ்வுகள் நிறைய இருக்கு. 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் காலையிலையும், சாயங்காலம் 4லேருந்து 5 மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு. ராகு காலம் 12:01, யமகண்டம் 7:09, குளிகை 10:12. வடக்கு பக்கம் செல்பவர்கள் பாலருந்து சென்னால் பரிகாரமாக அமையும். மேஷ லக்னத்திலே சூரியன் ஒரு நாழி 14 வினாடி இருப்பார். 5:55க்கு சூரியனின் உதய நேரம். ரோகிணி மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும். சூரியன் உச்சத்திலும் புதனுடன் சேர்ந்து மேஷத்திலே அமர்வார். சுக்கிரன் ஆட்சியிலே ரிஷபராசியிலே இருப்பார். குரு மிதுன ராசியிலே தொடர்ந்தும், சிம்ம ராசியிலே கேது தொடர்ந்தும், கும்பராசியிலே ராகு தொடர்ந்தும், மீனராசியிலே சனி பகவான் செவ்வாயுடன் சேர்ந்து அமர்ந்து இந்த நாளை துவங்குகிறார். ஒரு ராசிக்கு பலனை பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி நண்பர்களே, தனஸ்தானத்திலே சந்திர பகவான் இருக்கிறார். குருவினால் பார்க்கப்படுகிறார். நிறைய எதிர்ப்புகள் இன்னைக்கு இருக்கும். 12ஆம் இடத்திலையும் குருவின் பார்வை அமர்வதனாலே போட்டிகள் நிறைய இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து செல்வதனாலே உங்களுக்கு நல்ல லாபங்களை பெறக்கூடிய சூழ்நிலை உண்டு. அதை மனசுல ஆழமா பதிஞ்சு வச்சுக்கிடுங்க. இன்றைய நாளில் 6, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். வாழ்க வளத்துடன்.